வணக்கம். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம காய்கறி போட்டு போண்டா செய்ய போறோம். காய்கறி போட்டு செய்கிறதுனால இது ஒரு சத்தான ஸ்நாக்ஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸ்லேயும் காய்கறி நிறையா சேர்த்த மாதிரி இருக்கும். இதோட சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ காய்கறி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 5-6 பீன்ஸு, 2 கேரட்டு, சின்னதாக 2 உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை குக்கரில் போட்டுக்கலாம். காய்கறியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. இப்போது காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு காய்கறியை வேக வச்சுக்குங்க. காய்கறி வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்தளவுக்கு இஞ்சியை தோலை சீவிட்டு போட்டிருக்கிறேன். 5-6 பூண்டு பல், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சா போதும். இப்போது குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. காய்கறி வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், காய்கறி நல்லா வெந்திருக்குது. தண்ணியும் மீதம் கம்மியாக தான் இருக்குது. இந்த சூட்டோடையே கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. காய்கறி ரொம்ப மசியணும்னு வேண்டாம். இந்த மாதிரி 1-2 மசிச்சா போதும். இப்போது குக்கரை கீழே இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வடை சட்டி வச்சுருக்கிறேன். அதில் இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம். இந்தளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். இப்போது இதில் வேக வச்சுருந்த காய்கறியை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் காலிஃப்ளவர், முட்டைக்கோஸு, உங்களுக்கு வேணுங்கிற காய்கறி போட்டுக்கலாம். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு நான் 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. அதையும் சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டியும் போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகணும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடை சட்டியை கீழே இறக்கி வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதில் இந்த டம்ளருக்கு நான் 1 டம்ளர் கடலை மாவு போட்டிருக்கிறேன். கடலை மாவை சலிச்சிட்டு போட்டுக்குங்க. அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்கலாம். போண்டா மேலே நல்லா பொறுப்பாக இருக்கிறதுக்காக 1/4 டம்ளருக்கும் கம்மியாக பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. கரண்டி எடுத்துட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. அந்த காய்கறியில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சுக்குங்க. பாருங்கள், போண்டா மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போது போண்டா செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வடை சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்கிறது வரைக்கும் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு பார்ப்போம். டக்குன்னு எம்புது பாருங்கள். ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை எடுங்க. கையில் ஒட்டாமல் இருக்கும். போண்டா ரொம்ப பெருசாக உருட்டாமல் இந்த சைஸ்க்கு உருட்டிக்குங்க. உருட்டுறப்போ ரொம்ப அழுத்தி உருட்டாமல் லைட்டாக ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காண்டி லைட்டாக உருட்டி போட்டுக்குங்க. ரொம்ப அழுத்தி உருட்டினாலும் உள்ளுக்குள்ளே வேகாது. ஏற்கனவே காய்கறி வெந்துருச்சு. கடலை மாவு வேகணும். அந்த வடை சட்டியில் உள்ள எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போண்டா போட்டுக்குங்க. ரொம்ப போட்டாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். உடனே திருப்பி விடாதீங்க. 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. நல்லா செவந்தாப்பில் வர வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்குங்க.
அப்பந்தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகும். பாருங்க, முதல்ல போட்ட 2 போண்டாவும் நல்லா செவந்தாப்புல வந்துடுச்சு. அதை எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு தட்டில் போட்டுக்கலாம். மீதம் இருக்கிற போண்டாவுமே எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். பாருங்க, போண்டால எண்ணெயே இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு. இப்போது இன்னொரு அடுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் போண்டா ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் இந்த சைஸுக்கே போட்டுக்குங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் போண்டாவாக செஞ்சு எடுத்துக்கலாம். சுவையும் சத்தும் நிறைந்த காய்கறி போண்டா ரெடி ஆயிடுச்சு. காய்கறி போட்டு செய்கிறதுனால இது ஒரு சத்தான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இதோட சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி காய்கறி போண்டா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.